கொஞ்சம் இருங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான். இல்லை நீங்கள் இல்லை மைக்கை பிடிச்சி நீங்கள் பேசுங்க, நான் அவனை கேட்குறேன். ஏக்கா மகேஷ் அக்காவா சுமதி அக்காவா கொஞ்சம் உட்காருக்கா. யாரா எந்திரிச்சிங்கன்னா இப்போ நான் இறங்கி வந்துடுவேன். மனிதனுடைய நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் சமூகத்துடைய வெற்றிக்கும் மிக முக்கியமான அச்சாணியாக இருப்பது குடும்ப கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே வருதுங்கிறாரு. என்ன சொல்லனா, பிறக்கும் போதே குழந்தைக்கு என்ன செஞ்சுறாங்க, எங்க அட்மிஷன் போடணும், ஹை ஸ்கூல் எங்க படிக்கணும், ஹையர் செகண்டரி எங்க படிக்கணும், காலேஜ் எங்க படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்றோர்களே முடிவு செய்த பிறகு அந்த குழந்தைகள் எப்படி தன்னிச்சையாக வளர முடியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்க முடியும். அதான் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்க, குழந்தை என்ன படிக்கிறாங்கன்னு கூட சில பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. நீங்களே பாருங்க, நம்ம குழந்தை என்ன படிக்குதுன்னு தெரியும், எந்த செக்ஷன் படிக்குதுன்னு தெரியாது. யாரா கேட்டா என்ன செக்ஷன் கேட்டா சொல்ல தெரியாது. அப்பேற்பட்ட சமூக கட்டமைப்புல தான் நம்ம இருக்கிறோம். அப்பேற்பட்ட சமூகத்தில் இந்த குடும்ப கட்டமைப்பு சரியாக இருக்குமானால் நிச்சயமாக அந்த இளைஞர்கள், அந்த சமூகத்திலே இருக்கிற இளைஞர்கள், அந்த குடும்பத்திலே இருக்கிற இளைஞர்கள் இந்த சமூக பொறுப்பை கட்டாயம் ஏற்றுக்கொள்வார்கள். அது இல்லாத பட்சத்தில் அதுதான் முக்கிய காரணம் அப்படிங்கிறாரு. குடும்ப கட்டமைப்பு நல்லா பாருங்க. சின்ன விஷயம், நம்ம குழந்தை எவ்வளவு நேரம் பேச நினைக்கிறீங்க? ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்னாடியெல்லாம் நமக்கு என்ன, அரை மணி நேரம் ஒளியும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம், அதை விட்டாச்சுன்னா வீட்டில் தான் இருக்கணும், இல்லை வெளியே போகணும். வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப பேசுவோம், வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா பாட்டு நிறைய பேசுவோம். இன்னைக்கு அதை பேசுகிறோமா? பேசுகிறதே இல்லை. பெட்ரூம்லேருந்து கணவன் என்ன செய்கிறான், ஃபோன் போடுறான், அடியே 2 தோசை கொண்டு வா. பொண்டாட்டிங்க இருக்கு கிச்சனில் இருக்கு, கிச்சனுக்கு போன் பண்ணி 2 தோசை கொண்டு வா சொல்ற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி சூழலில் அதுதான் மிக மிக முக்கியமான காரணம். குடும்ப கட்டமைப்பு சேர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சேர்ந்து கொண்டிருக்கிற கட்டமைப்பு தான் இன்றைய இளைஞர்களை இந்த பொறுப்புகளை ஏற்கிறதுக்கு தயங்கமான காரணம் அப்படின்ட்டு. அது அல்ல, அப்படி இல்லை. பொருளாதார சூழ்நிலையே இன்றைய இளைஞர்கள் பொறுப்புகளை ஏற்பதற்கு தயங்குவதற்கான காரணம் என்று பேசுவதற்காக பெருமைக்குரிய கிஷோர் அவர்கள் பேசுங்க. இன்றைய இளைஞர்கள் பொறுப்புகளை ஏற்க காரணம் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையே அப்படின்றத பற்றி நான் பேச வந்திருக்கேன். இது அடிப்படையில் கல்வியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சமூக அழுத்தமும் கல்வியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அடிப்படை கல்வி. இப்போ பொருளாதாரத்தில் நல்லா செட்டில்டாக இருக்கிறவங்க ஈஸியாக நல்ல பெரிய இடத்துல படித்து நல்லா பெரிய காலேஜில் சேர்ந்து நல்ல யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அதிக ஸ்கில்டு உள்ள பர்சனாக மாறிடுறாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கப்பட்டவங்களும் வராங்க. அதில் மெஜாரிட்டியான பீப்புளால் அப்படி வர முடியல. அதுக்கு அடிப்படை காரணம் பொருளாதாரம் தான். இல்லை, அது என்னன்னா, இதை நான் கொஞ்சம் மறுக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது உண்மை, உங்கள் கருத்து வாதம் சரி. இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்த பெருமைக்குரிய முனைவர் தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராஜபாளையத்தில் பிஎஸ்சிஎஸ் அந்த பள்ளியில் தான் படிச்சிருக்கிறாரு. அது ஒன்றும் மிகப்பெரிய உயர்ந்த பள்ளியெல்லாம் கிடையாது, சிபிஎஸ்சி சிலபஸ் எல்லாம் கிடையாது. உங்கள் முன்னாடி நடுவராக உட்கார்ந்துருக்கிற நான், 2 முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற நான், ஒரு கல்லூரி பேராசிரியர் பணிபுரிகிற நான், ஓமேட்டுப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். அரசு உயர்நிலைப் பள்ளி நீங்களும் பார்த்தீங்களே, உங்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி மிகப்பெரிய தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தைவா தத்தெடுத்துக்கா பார்த்தீங்களா? அதனால் கல்வி என்பது பொருளாதார சூழ்நிலை மட்டுமல்ல, நம்ம சிந்தனையில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் வாதத்தை பின்தொடருங்க. நீங்கள் நான் மெஜாரிட்டியான பீப்புளை சொல்கிறேன், நீங்கள் பர்டிகுலரான பீப்புளை சொல்கிறீங்க. மெஜாரிட்டியான பீப்புள் இப்படி தான் இருப்பாங்க. அடுத்து அவங்களோட வேலை வாய்ப்பு. இப்போ கல்லூரியில் இப்போ நான் 12th படித்து முடிச்சுட்டேன். நான் ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கேன். என்னால் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டேன்னு வைங்களேன். என்னை விட கம்மியாக மார்க் எடுத்தவங்க, பொருளாதாரத்தில் நல்லா செட்டில்ட் ஆனவங்க, பெரிய யூனிவர்சிட்டியில் சேர்ந்து நல்ல கோர்ஸ் எடுத்து அதுலேயும் படித்து என்னை விட நல்ல ஸ்கில்டு பர்சனாக மாறிடுறாங்க. இதுக்கும் பொருளாதார காரணம் தான் மெயின் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், சமூகத்தை மாற்றியவர்கள் எல்லாம் மிக கீழான பொருளாதாரத்தில் வந்தவங்க தான். பொருளாதாரத்தை உயர்ந்து வந்தவங்க எல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க. ஒரு சமூகத்தை மாற்றவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து காம்படிட்டிவ் வேர்ல்டில் வேலை வாய்ப்பு வாங்குறது குதிரை கொம்பாகவே இருக்குது. இப்படி ஒரு ஒரு சாதாரண யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு திரும்ப நான் வேலை வாய்ப்புக்கு போகும்போதும் அங்கேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ ஒரு இன்ஃபோசிஸ்னு ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறோம். இப்போ ஏஐ டூல்ஸை வச்சு ஒரு 2 பேர் சேர்ந்து டெவலப் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதனால் அந்த ஹை ஸ்கில்டு பர்சன்ஸுக்கு வேலை கிடைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்குதானா? அதுதான் கிடையாது. அதுக்கு காரணம் மெயினாக பொருளாதார சூழ்நிலை தான் காரணம். அடுத்து இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. இவ்வளோ என்னதான் சம்பாரித்து என்னதான் வேலைக்கு போனதுக்கப்புறமும்
ஒரு சேலரி அவங்களும் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கும் 7% வந்து ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போகுது. இன்ஃப்ளேஷனை வேறு ஒன்றும் இல்லை, பண வீக்கம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்கிட்ட 100 ரூபா இருந்தது, அதை வச்சு என்னால் ஒரு பொருள் வாங்க முடியுதுன்னா அடுத்து 107 ரூபாய் தேவைப்படும். அந்த அளவுக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ இன்ஃபோசிஸில் கூட 2 to 3% தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது எப்படி ஒரு இளைஞனால் போய் பொறுப்புகளை ஏற்க முடியும்? அது கரெக்டு தான். அது கரெக்டு தானே சொல்ல முடியுமான்னா இனி விவாதம் முடியணும். பேசுங்க நீங்கள், கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா கல்வி வேலை வாய்ப்பு இந்த 2 மிகப்பெரிய சிக்கலாக இருக்குதுங்கிறார் அவர். பொருளாதார சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அடிப்படையில் கல்விக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு, இந்த 2ம் மிகப்பெரிய அழுத்தத்தை தந்து கொண்டிருக்குதுங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னதான் இவ்வளோ பொறுப்புகளில் சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், என் கூட இருக்கிறவங்க வந்து ஒரு ஹை செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நானும் அப்படி பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அது வந்து தவறு தான், அப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறதுனால வந்து அதிகமாக கிரெடிட் கார்ட்ஸ் போன்ற ஹை இஎம்ஐ உள்ள பொருட்களை வாங்கி கடன் சுமையில் மாட்டிக்கிறாங்க இளைஞர்கள். அது வந்து தவறு தான். அவங்க நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, என்னன்னே தெரியாமல் கிளிக் பண்ணுறான், 30,000 லோனை கொடுத்துட்றான், இவன் 50,000 கட்டிடுறான், போனை போட்டு மிரட்டுறான், இனி நீ 30,000 கட்டணும்ட்டு. என் கூட வேலை பார்க்குற ஒரு பேராசிரியர் ஒரு 30,000 எடுத்துட்டு டார்ச்சர் பண்ணுறான், ஃபோன் போட்டு ரூபாய் கெட்டதுக்கு அப்புறமா. அந்த மாதிரி சூழலாம் மாட்டிக்கிறாங்க. இவ்வளோதான். இந்த பொருளாதார சிக்கல் தான் வந்து இளைஞர்கள் வந்து பொறுப்புகளை ஏற்க வந்து தயங்குறாங்க. அவங்களுக்கு வேற ஒன்று. உண்மையிலே கிஷோர் சில உண்மையான சமூகத்தில் உள்ள விஷயத்த சொல்கிறாரு. நல்லா படிக்க முடியல, வசதி இல்லாமல் படித்தாலும் நல்ல வேலை கிடைக்கிறது இல்லை, வேலை கிடைச்சாலும் அடுத்த பொருளாதார நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. இப்பேற்பட்ட சூழலில் வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து இந்த பொறுப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்கிறாரு. உண்மைதான். ஏன்னா பொருளாதாரம் தன்னிறைவு அடையாமல் எந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கணும்னா பொருளாதார சுதந்திரம் இருக்கணும். அந்த பொருளாதார சுதந்திரம் இல்லாத பட்சத்தில் நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷத்தை தாண்டி எப்படி ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி நல்லாவே பேசியிருக்கிறீங்க, பாராட்டுகள். அடுத்து தகவல் தொழில்நுட்பத்தில் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்க பேசிட்டு இருக்கிறது எங்கோ ஒரு மூலையில் தைவானுடைய உறுப்பினர் ஏதோ ஒரு நாட்டில் பார்த்து கொண்டிருப்பார். அவ்வளவு பெரிய தகவல் தொழில்நுட்பம் இருக்கு வளர்ந்த காலத்தில். அந்த வளர்ந்த இந்த தகவல் தொழில்நுட்பம் தான் இன்றைய இளைஞர்களை பொறுப்புகளை ஏற்பதற்கு தயங்குவதற்கான காரணமாக இருக்கிறது என்று பேசுவதற்கு என் அருமை சகோதரர் அண்ணன் ஜெயமோகன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் தை திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எங்கள் ஊர் செல்லப்பிள்ளை பேராசிரியர் ஜெயக்குமார் அவர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வருடம் வந்து நம்ம நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பிச்சுட்டு நம்ம ஊர் செல்லப்பிள்ளையாக இருக்காங்க. ஓகே, இப்போது தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கும். இப்போது ஒவ்வொரு இளைஞர்களும் எல்லா பொறுப்பையும் ஏற்று செய்கிறாங்கங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தூரங்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆனால் உறவுகள் எல்லாத்தையுமே தூரமாக்கிட்டோம். உண்மைதான். இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் எல்லாமே ரொம்ப லேசாக கிடைக்குது. உணவுலேருந்து என்ன வேணால் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து எல்லாமே வாங்கிக்கலாம். அதுக்கு வெறும் நல்ல உதாரணம், இப்போ ஒரு நாடகம் நடந்துச்சு டிஜிட்டல், அதான் தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி. அதிலேயே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு அதிபயங்கரமாக நம்மளை வந்து சிதைக்குது அப்படின்ட்டு. தகவல் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்பயுமே நம்ம பிள்ளைகளுக்கு 2 இது இருக்குது, என்ன தேவை, விருப்பம். நம்ம பிள்ளைகளுக்கு எப்பயுமே என்ன தேவைங்கிறதான் நம்ம தரணும். ஆனால் யாருமே அதை பண்ணுறதில்ல. அவன் என்ன விரும்புகிறான் அப்படிங்கிறதான் நம்ம கொடுக்குறோம். அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத அது உணர்ந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும். இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு கூர்மையான கத்தி, அதாவது நழுவி மேலேருந்து விழக்கூடிய கத்தி. அதை எந்த வகையில் நம்ம பிடிக்கிறோங்கிறத தான் நம்மளோட திறமைகள் இருக்குது. அது சரியாக பிடிச்சா நம்ம உடம்புக்கு எந்த சேதாரமும் இல்லை, தவறாக பிடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் குத்தி கழிச்சிடும். இப்போ தகவல் தொழில்நுட்பம் ஒரு வரப்பிரசாதம்னு எடுத்துக்கிட்டாலுமேவும் அதை பயன்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது.
வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கோம். ஃபோனை 10 நிமிஷம் பிடிங்கிறீங்க, எல்லாருமே ஹார்ட் அட்டாக் வந்துடும். டெஃபினட்டாக ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாலே போதும். எல்லா வீட்டுக்குமே நீங்கள் போவீங்க, போன உடனே என்ன எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டான், எங்கே சார்ஜர் பின்னு இருக்குது, சார்ஜ் போடணும்னு தான் பார்ப்போம். ஸோ உறவுகள் வந்து நம்ம விட்டு ரொம்ப தொழில்நுட்பம் நம்ம கைக்கு வந்துருச்சு. உறவுகள் வந்து நம்மளை விட்டுட்டு தூரமாக போயிட்டோம். வேற ஒன்றும் இல்லை, சமைக்க தெரியுதோ இல்லையோ ஏதோ ஒன்று செஞ்சு இந்த தகவல் தொழில்நுட்பம் உள்ள காலத்தில் ஒரு முகநூலில் ஒரு பதிவு போடுறாங்க. எங்கேயோ 4000 மைலுக்கு அப்பால்